Hi students, now we exercise 2.9 7 sum பார்க்கலாம் partial fraction sum பார்க்கிறோம். இது வந்து நமக்கு ஏற்கனவே 6 sum பார்த்திருப்போம். அந்த மாடல் வந்து வேற மாடல் அது ஆக்சுவலா அது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்க மேல highest டிகிரி பாருங்க 2 இருக்கா x ஸ்கொயர்ல இப்போ 2 இருக்கு. கீழே பாருங்க x ஸ்கொயர் தான். ஏன் அப்ப highest டிகிரி ரெண்டுமே எப்படி இருக்கு சேமா இருக்கு. ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 6 sum என்ன பார்த்தோம்னா டினாமினேட்டர்ல டிகிரி எப்படி ஹையா இருக்கும், நியூமரேட்டர்ல கம்மியா இருக்கும். சரிங்களா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்னது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா சப்போஸ் நியூமரேட்டர்ல அதிகமாக வந்து டினாமினேட்டர் கம்மியாக இருந்தாலும் அப்பயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இப்போ நியூமரேட்டர்ல இருந்து எக்ஸ் கியூப் ஸ்டார்ட் ஆகுது வச்சுங்க, டிவைல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்பயும் நமக்கு இந்த மெத்தட் பண்ணணும். சரிங்களா? என்ன எப்பயுமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த ஐஎஸ் தான் நமக்கு ப்ளஸ் ஆகணும். சரிங்களா? அப்படி நம்ம நார்மலாக இது வரைக்கும் போர்ஷன் போட்டோம். இப்போ இது மட்டும் மாறுது. இதுக்கு எப்படி போகணும் பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிங்க. எக்ஸ் ஸ்கொயர் plus x plus 1 இது நம்ம தான் டிவைட் பண்றோம். x square minus 5x plus 6 நம்ம டிவைட் பண்றோம். 1 தான வரும் நமக்கு. x square minus 5x plus 6 என்ன பண்ணுவோம் சைன் மாத்துவோமா, கேன்சல் ஆகும். 6x minus 5 மா அப்ப இந்த ஃபிராக்ஷன் எப்படி போடலாம், ஒரு மிக்ஸ் ஃபிராக்ஷன் போடலாமா. இது கோஷன் இல்ல, அந்த கோஷன் போர் சைடுல போடுங்க. பிளஸ் போட்டு அந்த ரிமைண்டர் மேல போடலாம். டிவைசரை கீழே அப்படியே போடுங்க. x square minus 5x plus 6. இப்போ என்ன பண்ணலாம், கன்சிடர் சொல்லி இது மட்டும் எடுத்துங்க, இந்த ஃபிராக்ஷன் மட்டும் எடுத்துங்க. சரிங்களா? ஆனால் ஆன்சர் போடும்போது லாஸ்ட் ஆன்சர் இந்த ஒன்னை மறக்காம நீங்க இன்க்ளூட் பண்ணீங்க, இல்லை ஆன்சர் போயிடும். கன்சிடர் 6x minus 5 x square minus 5x plus 6 ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் எப்பயுமே ஃபேக்டரைஸ் இருக்கணும். ஆனால் இங்கே ஃபேக்டர் இல்லை இல்லையா, ஃபேக்டர்ஸ் மூலமா அப்போ மல்டி பண்ணா 6 ஆட் பண்ணா -5 -3 -2 ஆட் பண்ணா -5 மல்டி பண்ணா +6 ஆயிருமா. அப்போ x - 3 x - 2 அது ஃபர்ஸ்ட் நம்ம வச்சு டினாமினேட்டர் ஃபேக்டர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், let 6x - 5 equal to x - 3 into x - 2 equal to இப்போ தெரியும் உங்களுக்கு இங்க கீழே ரெண்டு ஃபேக்டர் இருக்கா. இப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இப்போ a by ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பிளஸ் b by செகண்ட் ஃபேக்டர். நெக்ஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஐட்டம் பார்த்தாச்சு. இப்போ -6x - 5 இங்க எடுத்துங்க. நம்ம என்ன பண்ணுவோம், a போட்டுருவோம். இந்த டினாமினேட்டர் x - 3 இருக்கு இல்லையா, இதெல்லாம் இங்க இந்த இடத்துல லெஃப்ட் சைடு டிவைட் பண்ணா ஆகும். x - கேன்சல் ஆகும். இது உங்களுக்கு ஆன்சர் வரும். x - 2 கேன்சல் வரும். அதே போல பிளஸ் x - 2 டிவைட் பண்ண x - 3 வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது அதாவது b எடுக்கும்போது x - 2 பண்ணா இதுக்கு ரெண்டு கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு x - 3 அது மேலே மட்டும் பண்ணுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு வேலையை வந்து என்ன பண்ணுவோம், சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸ் வேல்யூ பாருங்க, x - 2 அப்போ +2 போட்டால் நம்ம ஆகும் இந்த பார்ட் 0 இல்லையா. அப்போ 6 into -+2 -5 இது என்ன பார்ட் 0, அதெல்லாம் 0 நான் போட்டேன். b into 2 - 3 -1 ஆகும். இது நான் 12 - 5 7 equal to -b ஆகும். இப்போ b கொண்டு -7. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ a வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அது என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட், அப்போ x நம்ம 3 போடலாமா, +3 போட்டா இந்த b பார்ட் 0 இல்லையா. 6 into 3 -5 a into 3 - 2 ப்ளஸ் இந்த b நமக்கு நான் பார்ட் 0 ஆகிடும். இப்போ 3 - 1 தெரியும் 2 ஆகிடும். சாரி 1 a தானே. இங்கே 18 - 5 நம்ம 13. அப்போ a வரையும் 30. therefore சம் ஆன்சர் போயிடலாமா. இப்போ ஆன்சர் போத முன்னாடி என்ன பண்ணுங்க, சம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. நீங்க ஒரேஸ் பண்ண போட்டுடலாம். போ x square plus x plus 1 divided by x square minus 5x plus 6. இங்க மறக்காம சேர்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த 1 இருக்குல்ல, அந்த 1 ஃபர்ஸ்ட் சேர்த்துருங்க. இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இங்க இந்த இதோட பார்ட்ஸ் ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா இது போல பிளஸ் a by a வேல்யூ இங்க 13 by x minus b வேல்யூ -7ல அப்ப -7 by x minus அவ்வளவு இல்ல. இந்த 1 செகண்ட் வந்துடாதீங்க. அவ்வளவு இது எப்போ போறோம், நமக்கு அந்த டிகிரி நியூமரேட்டர்ல அதிகமாக வந்தாலும் இல்லைன்னா நியூமரேட்டர்
டினாமினேட்டர் ரெண்டுத்தோட டிகிரி சேமாக இருந்தாலும் இந்த மெத்தடில் போடணும். டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த போர்ஷன் தனியாக போட்டுருங்க. இப்போ ரிமைண்டர் பை டிவைசர் தனியாக போட்டு அதை தான் நம்ம பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் பண்ணணும்.